தமிழக காவல்துறை வரலாற்றுல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அதே சமயத்துல அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கைகளே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டா நீதி தேவதை எத்தகைய தண்டனை வழங்குவா அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு சாட்சி. ஒரு லாக்அப் மரண வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கப்பட்டு ஒட்டுமொத்த காவல்துறையையும் பொதுமக்களையும் இந்த தீர்ப்பு உற்று நோக்க வச்சிருக்கு. இந்த தீர்ப்போட பின்னணி என்ன, இதோட சட்ட நுணுக்கங்கள் மற்றும் உளவியல் ரீதியான தாக்கங்கள் குறித்து பேச நம்மளோட இணைகிறாரு முன்னாள் உதவி ஆணையர் ராஜேந்திரன் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சார். பலருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, இரட்டை மரண தண்டனை அப்படின்னா என்ன சார்? அதாவதுமா, இரட்டை மரண தண்டனை அப்படின்னா ராவா சொல்ல போனா ஒரு தடவை தூக்கில் போட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை இன்னொரு தடவை தூக்கில போடுறதுன்னு அர்த்தம். அது பிராக்டிக்கலா செய்வதில்லை. இருந்தாலும் மரண தண்டனை அப்படின்னாவே சாகும் வரை தூக்கில் போடுவாங்க. ஆனா இவங்க கொடுக்க வேண்டிய தண்டனை இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால் மட்டும் போதாது. இப்ப அமெரிக்கா போன்ற நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை 150 வருடத்திற்கு 75 வருடத்திற்கு அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவருக்கு வயது 60 இருக்கும் போது இன்னும் 15 வருஷத்துல அவர் இறந்து போயிடுவாருன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் குற்றத்துடைய தாக்கம் சமுதாயத்துல மிகப்பெரியது. அதனால இவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கறத உலகத்துக்கும் சட்டத்துக்கும் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கறாங்க. அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கறாங்க. ஓகே சார். சரி, எந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான தண்டனை வழங்கப்படுது சார்? அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கோம்னா 1973 1980 ஆகிய வருடங்கள்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த அரிதான வழக்குகளில் நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கலாம், மரண தண்டனை கொடுக்கலாம். இருப்பினும் ஒரு மரண தண்டனை கொடுக்கிற பொழுது அந்த வழக்குல நியாயமான விசாரணை நடைபெற்று இருக்கிறதா, விசாரணை தெளிவான முறையில் நியாயமான முறையில் இயற்கை நீதி சார்ந்ததாக அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தூக்கு தண்டனை என்பதே தவிர்க்கப்பட வேண்டும். அதிலும் அரிதான வழக்குகளில் இது கொடுக்கப்படலாம் அப்படின்னு 1973 1973 1980 சுப்ரீம் கோர்ட் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்குது. ஓகே சார். சார், அப்ப இந்த மாதிரியான தண்டனை இதுக்கு முன்னாடி போலீஸ் தரப்புல குற்றம் நடந்து கொடுக்கப்பட்டிருக்கா? இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது இதுவே முதல் முறைமா? ஓகே. போலீஸ் தரப்புல இதுதான் முதல் முறையா அல்லது பொதுவா குற்றம் செய்யறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க? இல்ல, பொதுவாக குற்றம் செய்யறவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் தரப்புல செய்தவர்கள் அப்படின்னு கருதி காவல் நிலைய மரணத்திற்காக கொடுக்கப்பட்டதில் இதுவே முதல் முறை என்று கருதுகிறேன். ஓகே சார். சார், உளவியல் ரீதியா எந்த மாதிரியான தாக்கத்தை மற்ற காவல் அதிகாரிகள் இடையில ஏற்படுத்தும் சார் இந்த தண்டனை? அதாவதுமா, தமிழ்நாட்டுல காவல்துறையினுடைய தீய நடத்தைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. தமிழ்நாட்டு காவல்துறையில் தீய நடத்தைகள் உள்ளவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. தமிழ்நாட்டு காவல்துறையில் மனித உரிமைகள் மீறல் அப்படின்னு இது சம்பந்தமா 2 விதமான கருத்துக்கள் ஏற்கனவே பல்வேறு அறிஞர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய தீய நடத்தைகள் இது முற்றிலும் மாற்றி அமைக்கும். மரியாதைக்குரிய நீதிபதி திரு முத்துக்குமரன் அடிஷனல் செஷன்ஸ் மதுரை அவர்களுடைய தீர்ப்பை நாம் விமர்சிக்க விரும்பவில்லை. ஏன்னா அவருடைய அதிகாரத்தை உட்பட்டு அவர் ஒரு தீர்ப்பை வழங்கி விட்டார். ஆனால் இப்போ 2020 அதாவது ஜூன் 20 2020 ஜெயராஜ் மற்றும் பெணி தூத்துக்குடி மாவட்டத்துல அவங்க 2 பேருமே விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள். எல்லாருக்குமே தெரியும் காவல் நிலையத்தில் அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறது அல்லது அவர் அடித்தார்கள், அவங்களை துன்புறுத்தினார்கள் அப்படின்னா ஒவ்வொரு வழக்குக்கு முன்னாடியும் ஒரு பிரேமா பேசின்னு ஒண்ணு இருக்கும். பிரேமா பேசினா அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம் அப்படிங்கிற போது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிகள் 9 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அன்னைக்கு ரோடு சென்ற காவலர்கள் அவங்களுடைய நோக்கம் ஜெயராஜை அடிப்பதா அல்லது ஜெயராஜ் பெனிஸை அடித்து கொள்வதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு போறாங்க. அப்ப தவறா நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதே 11 மணி கொரோனா பீரியடு கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த உத்தரவு அவங்களால் மதிக்கப்படவில்லை அப்படிங்கிறதா அடிப்படை குற்றச்சாட்டு. ஓகே சார். சோ வழங்கப்பட்ட தண்டனை மற்ற காவல் இது மாதிரியான தவறு செய்யற காவல் அதிகாரிகளுக்கு திரும்ப ஒரு முறை ஹார்ஷா நடக்கிறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கும்னு நம்ம
எடுத்துக்கலாமா சார்? அதாவது இந்த இந்த தண்டனை மாதிரியான வந்துமா செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு. இந்த மாதிரியான இல்ல காவல்துறையில வந்து இப்ப சமீப காலமா வந்து பல்வேறு நபர்கள் வந்து இது மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அஜித்குமார் ஜூன் 2025 ஜூன் 10ஆம் தேதி ஆமா, ஆமா சிவகங்கை சார். மாவட்டத்துல அந்த கோயில்ல வந்து மரணம், அஜித்குமாருடைய மரணம். நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அநியாயமான மரணம் அப்படின்னு சொல்ல போனால் கண்டிப்பா. இப்ப டெனிசன் போலீஸ் இருந்த வாலிபி அது வந்து ஆகாஷ் டெலிசனுடைய பாடி இப்போ வந்து வாங்கப்படாமல் வந்து அடக்கம் பண்ணாம வந்து அந்த மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படியே இருக்குது. இந்த தான் வந்து நம்ம வந்து இந்த உரையாடல் இப்போ காவல் நிலையத்துல நமக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அல்லது அதிகார பலத்தை வந்து பிரயோகம் செய்து நம்ம வந்து யாரை வேணா அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு காவலர்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது சரியான பாடம். கண்டிப்பா சார். எதிர்காலத்துல வந்து ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து தீர்ப்பளிக்கப்பட்ட காவல் அதிகாரிகளால இதுக்கு மேல எதுவும் மேல்முறையீடு செய்ய முடியுமா? இது வந்து அடிஷனல் செஷன்ஸ் மதுரையில தான் இது வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து செஷன்ஸ் நீதிமன்றத்திலும் மற்றும் வந்து உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறமே இங்க வந்து கவர்னர் கிட்ட, தமிழ்நாடு சிஎம் கிட்ட, கவர்னர் கிட்ட அல்லது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் அவங்க அப்பீலுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டத்தின் முன்பு வந்து அவங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. அதுல வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து பிணையில் விடப்படுகிறார்களோ இல்லையோ இவர்களுக்கு வந்து அப்பீலுக்கு வந்து டைம் இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். அவங்க அப்பீல் கண்டிப்பா போவாங்க. ஓகே சார். அதனால இந்த தீர்ப்பு வந்து காவல்துறையில ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல உங்களுடைய கருத்தில் நான் உடன்படுகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் வந்து ஒரு வழக்குல ஒரு விசாரணை செய்வதுதான் ஒழிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை கொலை செய்கின்ற அளவிற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை அப்படிங்கறத வந்து அத்தனை பேருமே சட்ட புத்தகங்களை திரும்பி பார்த்து உணர வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாய் இது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பா சார். தீர்ப்பு அளிச்சதும் நீதிபதி பேனாமுனைய உடைச்சதா வந்து சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது மனித உயிரை வந்து இயற்கை வந்து மனிதனை படைக்கிறது. அந்த இயற்கைக்கு தான் உயிரை எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. இதுல வந்து மனிதர்கள் வந்து அந்த உயிரை படைக்கிற அதிகாரம் இல்லை. இருப்பினும் இந்த சட்டத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது இனிமேல் நடக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு தான் அந்த பேனா முனையை அவர் வந்து டேபிள்ல குத்தி அதை உடைச்சிட்டு போறது நீண்ட நாட்களாய் வழக்கத்தில் நீதிபதிகளுடைய வழக்கத்தில் ஒரு நிகழ்வுமா? ஓகே சார். யூசுவலாவே மரண தண்டனை கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வழக்கம் பின்பற்றப்படுதா சார்? ஆமாமா. இது வந்து நீதிபதிகளுடைய இது வந்து நான் இயற்கை நீதியை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு தண்டனையை வந்து நான் வழங்குகிறேன். எனக்கு இந்த உயிரை எடுக்கிற அதிகாரம் இல்லை. இனிமேல் இது மாதிரியான நிகழ்வு வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் வச்சுதான் அந்த இதை வந்து அது சட்டத்துல வந்து அப்படி உடைக்கணும் அப்படின்னு குறிப்பிடவில்லை. இருந்தாலும் இது நீதிபதியுடைய மனதின் அடித்தளத்துல இருந்து அது அவ்வாறு ஒரு பழக்கத்தில் இருந்து வருகிறது. ஓகே சார். சார், ஆயுள் தண்டனை கொடுத்தா இது போன்ற செயல்பாடுல ஈடுபடுற போலீஸ் அதிகாரிகளுக்கு பயம் இருக்காது. சோ அதனால மரண தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இதுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர் வந்து பல வழக்குகள்ல இது போன்ற வழக்குகள்ல வாதாடி குற்றவாளிகளுக்கு தீர்ப்புகளை வாங்கி தர்றாரு. ஓகே. அவர்லாம் கூட என்ன குறிப்பிடுறாருன்னா இவர்கள்லாம் வந்து வாழ்க்கையில இவங்க ஆயுள் முழுவதும் இப்ப இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்திருந்தா வாழ்நாள் முழுவதும் அவங்க உறவினர்கள் வழியா வந்து பேசு பொருளாவே இருக்கும். இப்போ 9 பேருமே வந்து 25 ஆண்டுகள் வந்து சிறையில் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்கள வந்து உறவினர்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுகிற பொழுது பல்வேறு முறை வந்து இந்த மாதிரியான ஒரு தவறு செஞ்சதுனால 25 ஆண்டுகளா அவங்க வந்து ஜெயிலே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேசு பொருளாக்கும் போது சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய தொடர்ந்த தாக்கத்தை உருவாக்கும். ஆனா இவங்களை வந்து நாளைக்கு தூக்குல போட்டா உலகம் வந்து என்ன செய்யும்னா நாளைய மறுநாள் அல்லது 10 நாளோ அல்லது 25 நாளோ ஒரு மாசத்திலோ இந்த செய்தி வந்து பழைய செய்தியாய் போய் மறந்துவிடும். அப்படிங்கறதுனாலதான் தூக்கு தண்டனை வேண்டாம், அது ஆயுள் தண்டனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நெடுங்காலமா 1846 1863 1846 மிச்சிகன் சட்டமன்றம் வந்து தூக்கு தண்டனையவே நிறுத்திடுச்சு.
வந்து இந்த தூக்கு தண்டனைக்கு ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற இதுல வந்து இவர் வந்து தூக்கு தண்டனைக்கு ஆதரவாளர் அப்படிங்கறத வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறதான் காட்டுதுமா. வந்து எதிர்ப்பாளர்கள் வந்து உலகம் முழுவதுமே இப்ப நீங்க விருமாண்டி படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய கூற்று வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறப்ப தூக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடாது. சமூகம் வந்து சீர்திருத்தப்பட ஜெயராஜ் பெனிக்ஸ் கொல்லப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கறதான இந்த வழக்கு. கண்டிப்பா ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து கடையை மூடலைன்னா அவங்களை திருத்தி இருக்கலாம், அவங்கள கொண்டு இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த தீர்ப்பே. ஆமா, அதை தாண்டி வந்து பழகுறதுக்கு ஆள் கிடைச்சிருக்காங்கலாம் பேசிக்கிட்டதா வர குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அடிச்சு பழகுறதுக்கு ஆட்கள் கிடைச்சிருக்காங்கலாம் சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அப்படி சொல்லி அதுக்கு வந்து இப்ப தீர்ப்புகள் வந்து இது வந்து உலகத்துல வந்து இப்ப நம்ம பேசுறது வந்து வரலாற்று பின்புலங்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான சமூகம் சார்ந்த கருத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா சார். ஒரு தீர்ப்பை வழங்கியதுக்கு பிறகு வந்து நீதிபதிகள் தனிப்பட்ட ஒரு கருத்தினை வந்து பதிவு செய்யறது சரியா தவறா, அல்லது சரிதானா அல்லது சரியில்லையா அப்படின்னு கூட நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டி இருக்குது. இல்ல இப்படி பண்ணினாதான் வந்து இவங்க எல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்வது எந்த அளவில் சரி என்று எனக்கு புரியவில்லை. அந்த நான் வந்து இந்த பொது வழியில் கருத்தை வந்து இந்த அளவுல நாகரிகமா நான் பதிவு பண்றேன் சார். ஆனா இப்போ ஆயுள் தண்டனை ஒரு வேளை கொடுத்தா கூட ஏதோ ஒரு 25 வருஷம் அதுக்கப்புறம் எப்படி வெளியே வந்துரும்னு ஒரு இது மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாகும் வரை இப்ப வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அது வந்து கிட்டத்தட்ட தூக்கு தண்டனைக்கு இணையானது தானே. அவர் சிறையில தான் சாகணும். அவருடைய சாவு வந்து வெளியில கிடையாது, அவர் சிறையில தான் சாக முடியும் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இவங்க எல்லாமே குற்றம் செஞ்ச எல்லாருமே வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகள். சோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் அவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட அந்த ஆயுள் தண்டனையோட அந்த அதாவது அந்த டெப்த் உண்மையாவே அவங்களுக்கு அந்த தண்டனை இருக்குமா டெப்தா, அல்லது அவங்களுக்கு அதிகாரத்தினால அவங்க வந்து ஈஸியா அதை எடுத்துக்க முடியுமா உள்ள? அதாவதுமா இது வந்து நீதிமன்றங்கள் தான் அதை நிறைவேற்ற போகுது. அதாவது நீதிமன்றத்துடைய கட்டளைக்கு இணங்க தான், உத்தரவுக்கு இணங்க தான் அந்த சிறைச்சாலைகள் வந்து அவரை உள்ள வைத்திருக்க போகிறது. இப்ப சிறைச்சாலைகள் வந்து நீதிபதிகளுடைய தீர்ப்பை மதித்து அவர்களை வந்து கண்டிப்பாக சிறைச்சாலையில் வைத்திருப்பார்கள். அவருக்கு வந்து பல்வேறு சிறைச்சாலை இருக்கும்போது சில பேர் வந்து ஞானிகளாய் மாறலாம், பல்வேறு நீதி போதனைகளை கற்று அவர்கள் வந்து அறிவுபூர்வமான ஜீவிகளை அனுபவபூர்வமான புத்தகங்களை எழுதி எதிர்கால சமூகத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு இந்த 9 பேருமே வந்து 9 புத்தகங்களை எழுதி கூட இந்த எதிர்கால சமூகத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? நாளைக்கு இறந்து போயிட்டா இவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு துன்புறுத்தி ஒருத்தர் சாகுற அளவுக்கு துன்புறுத்தி வரவங்க ஒரு ஞானியா மாறுறதுனால என்ன ஒரு பயம் சார்? இல்லம்மா, சாகும் வரை அடித்து இருக்க கூடாது, துன்புறுத்தி இருக்க கூடாது. அதாவது அரசு பணியை வந்து தவறாக பயன்படுத்தி அதிகார பிரயோகம் செய்து அடித்து பழக்கலாம் வாங்க என்றெல்லாம் அவர்கள் செய்திருக்க கூடாது. கண்டிப்பா சார். ஆனால் இதன் காரணமாக உயிர் பிரிந்திருக்க கூடாது என்பதுதானே வந்து தீர்ப்பினுடைய அடிப்படை. கண்டிப்பா. அப்ப நம்மளும் வந்து அந்த உயிரை பிரித்தால் வந்து அப்ப உயிரை பிரித்ததுக்கு உயிரை பிரிப்பதே தண்டனை அப்படின்னு சொன்னா கொலைக்கு கொலை அப்படின்னு ஆகிவிடாதா? அதற்கு இணையான ஒரு குற்றம் நீங்க கருதுறீங்களா? ஆமா, அதுக்கு இணையான ஒரு செயல் தானே இது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த குற்றங்கள் நடக்காம இருக்க, லாக்அப் மரணங்கள் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு காவல்துறையில எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், எந்த மாதிரியான மாற்றம் வரணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? காவல்துறையை வந்துமா தமிழ்நாட்டுல வந்து அறிமுகப்படுத்துற பொழுது ரொம்ப சிறந்த முறையில ஏன்னா ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறை அப்படின்னு தமிழ்நாடு நீண்ட நெடுங்காலமா பெருமைக்குரிய காவல்துறையை மாறுதட்டி கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து இங்கு நீதி வலுவா நெறிமுறையில் வந்து வாழ்ந்த காவல்துறை அதிகாரிகள். சமீப காலமாக அரசியல் தலையீடு, அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உள்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு காவல்துறையை தங்களுடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகின்ற துறையாக, தங்களுடைய ஏவலுக்கு ஏற்ப செயல்படுகின்ற ஒரு துறையாக தவறாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து மாவட்ட செயலாளருடைய கண்ட்ரோல்ல போலீஸை விட்டுட்டாங்க. நானே வந்து பல்வேறு காவல் நிலையங்கள்ல போய் பார்த்தா காவல் நிலையங்கள்ல சிலரை கொண்டு போய் அடைத்து வைத்து மிரட்டி காவல் நிலையங்கள்ல 50,000 வாங்கிட்டு வெளியில விடுறது, 75,000 வாங்கிட்டு வெளியில விடுற அநியாயம் எல்லாம் வந்து என் கண் முன்னாடியே நாமக்கல்ல சேலத்துல நடந்தது. மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட போய் நான் சொன்ன போது கூட அவங்க வந்து அவரை கூப்பிட்டு அவர் வந்து மாவட்டத்துக்கு வேண்டியவர், மந்திரிக்கு வேண்டியவர் என்று அவரை டிரான்ஸ்பர் பண்ணி வேற
காவல் நிலையத்துக்கு மாற்றினார்கள் ஒழிய அவர்களை கண்டிக்கவோ இல்லை. அதனால காவல்துறையில தவறு செய்பவர்களை கண்டிப்பதற்கான நெறிமுறைகளை விரிவுபடுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். அவங்களுக்கு கொடுக்கப்படணும்னு சொல்றீங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கறத அவ்வப்போது காவல்துறையில பயிற்சி முடிச்சு வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் நீண்ட நாட்கள் இப்ப நாங்கெல்லாம் சர்வீஸ் இருக்கிற போது அசோக் நகர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜும் சரி, ஊடமஞ்சேரியிலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் போட்டு நம்ம அதிகார எல்லைக்கு தாண்டி பயணம் கொடுக்கூடாது. காவல் நிலையத்துல ஒருவர் கூட மரணமே அடைந்து விடக்கூடாது. 161 ஸ்டேட்மெண்ட்னா என்ன, 164 ஸ்டேட்மெண்ட்னா என்ன, காவல்துறைக்கு முன்னாடி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது, கான்ஸ்டிடியூஷன் மதிக்கப்படணும், இப்படிங்கிறதெல்லாம் பாடமே எடுப்பதில்லை. இந்த வழக்குல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் விசாரிச்சுக்கலாம், அல்லது எஸ்ஐ பாலகிருஷ்ணன் அல்லது ரவி கணேஷ் மட்டும் விசாரிச்சுக்கலாம். ஹெட் கான்ஸ்டபிள் முருகனுக்கு கீழே இருக்கிற ராமதுரை, முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வீல்முத்து, இவங்க 5 பேரும் எந்த அளவுக்கு ஈடுபட்டார்கள், அவருக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம் என்னங்க? ஒருவேளை காவல்துறையே விசாரிச்சு இவங்க மேல ஒருவேளை தப்பு இல்லைங்கிறத சொல்றாங்கன்னா கூட பொதுமக்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா காவல்துறையே பண்ண தப்ப, காவல்துறையே ஒரு விஷயத்த பண்ணல, நடக்கல, இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு ஒரு இது சொன்னாங்கன்னா பொதுமக்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துப்பாங்க சார்? இல்லப்பா, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இது மாதிரி அப்பாவி மக்களை அடித்து கொண்டு விட்டது, காவல்துறை சென்று தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கருதுறதுல பொதுமக்கள் மாஸ் மென்டாலிட்டி அது அப்படிதான் இருக்கும். அதுல நம்ம இருவேறு கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அது அவங்க அப்படிதான் கருதுவார்கள். ஏன்னா காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீஸ், லா என்போர்சிங் ஏஜென்சிங்கிறதுனால போலீஸ்காரங்களே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காமன் சிந்தனை. அந்த சிந்தனையை நம்ம எதிர்த்து மறுத்து பேச இப்ப நாங்களாம் இவரெல்லாம் தெய்வத்தை போன்றவர்கள் அப்படின்லாம் பல்வேறு காவல் நிலையத்துல நாங்க தெய்வமே நீங்க எங்க ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபரே போகக்கூடாது, அதாவது நீங்க மறுபடியும் எங்க ஊருக்கே வரணும்னு எங்களுக்கு உண்ணாவிரதம்லாம் இந்த மாதிரியான காவல்துறையில இந்த மாதிரியான சிந்தனையோட வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல முறையற்ற முறையிலையும் இந்த ஆகாஷ் டெனிசன் வழக்குல காலை கொண்டு போய் உடைச்ச அந்த மாதிரியான காவல்துறை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆக காவல்துறை இப்ப நல்லது செஞ்சு இப்ப எங்களை போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் பாராட்டி இருக்கிறார்கள். இப்ப வால்டர் தேவாரத்தை பாராட்டி இருக்கிறார்கள். இப்ப ஐஜிஎஃப்பி அருள் அவர்களை பாராட்டி இருக்காங்க. இப்ப சைலேந்திர பாபு, ஐஜிபி ரவி அவர்கள் எல்லாம் நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. சோ இந்த மாதிரி பாராட்டுக்குரிய காவல்துறையினர்களும் இந்த சமூகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற முறையில கண்டிப்பா அதை பதிவு செய்ய விரும்புறேன். நீதிமன்றம் இன்னைக்கு வழங்கின தீர்ப்புல லாக்அப் சித்திரவதையை வன்மையா கண்டிச்சதோட இது போன்ற அத்துமீறல்கள் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. குறிப்பா காவல் நிலையங்கள் பாதுகாப்பான இடமா இருக்கணுமே தவிர சித்திர கூடங்களா மாறக்கூடாது அப்படிங்கறத நீதிபதி தெளிவுபடுத்திருக்காரு. குற்றம் நிரூபிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதோட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்குறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. சோ காவல்துறையினருக்கு இந்த தீர்ப்பு ஒரு கசப்பான மருந்தா கூட இருந்தாலும் பொதுமக்களுக்கு நீதியின் மீது இருக்கிற நம்பிக்கை இது பலப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் சார். சோ ஒரு ஜனநாயக நாட்டுல அதிகார அத்துமீறல்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கறத இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சிருக்கு. முன்னாள் ஏசிபி ராஜேந்திர ராஜா சார் அவர்கள் இந்த தீர்ப்போட பல்வேறு பரிமாணங்களை மிக தெளிவா நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப நன்றி சார். நன்றிமா, வணக்கம்.